தென்காசியில் கனிம வளங்களை ஏற்றி சென்ற லாரிகளை சிறைப்பிடித்த கிராம மக்கள் மீது ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் அடியாட்களுடன் சென்று தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டத்திலிருந்து புளியரை சோதனைச் சாவடி வழியாக கேரளாவிற்கு லாரிகளில் கனிம வளங்கள் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த நிலையில் கிராமப்புற சாலை வழியாக அதிக பாரத்துடன் கனரக வாகனங்கள் செல்வதால் விபத்துகள் நிகழ்வதுடன் சாலைகள் பழுதடைவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் ஆலங்குளம் அடுத்துள்ள தீர்த்தாரப்பபுரம் கிராம சாலை வழியாக அதிக பாரத்துடன் லாரிகள் சென்றுள்ளது. அப்போது அதிவேகமாக சென்ற லாரிகளை பொதுமக்கள் சிறைப்பிடித்துள்ளனர். அப்போது அங்கு அடியாட்களுடன் வந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த நபர் பொதுமக்களை தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது.